குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். அரசுமுறை பயணமாக இந்தோனேசியா சென்ற பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு அரசின் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமர் மோடியின் விமானம் இந்தோனேசிய வான்வெளிக்குள் நுழைந்ததும் அந்நாட்டு ராணுவ விமானங்கள் அணிவகுத்து அவரை வரவேற்றன. ஜகர்தாவில் பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதிபர் பிரபோவோ சுபியாண்டோ விமான நிலையத்திற்கு நேரில் சென்று மோடியை வரவேற்றார். அங்கு நடந்த கலை நிகழ்ச்சிகளை பார்வையிட்ட மோடி இந்தோனேசிய அதிபர் பிரபோவோவை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது நம் பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், வெளியுறவு செயலர் மிஸ்ரி ஆகியோர் உடனிருந்தனர். தொடர்ந்து இரு நாட்டு அதிகாரிகள் உடனான சந்திப்பு, ஆலோசனை கூட்டம் நடந்தது. இரு நாடுகள் இடையிலான முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. அந்நாட்டின் மிக உயரிய பின்டாங் அதிபர்னா ஆஃப் தி ரிபப்ளிக் ஆஃப் தி இந்தோனேஷியா விருதை பிரதமர் மோடிக்கு அதிபர் பிரபோவோ வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து இரு நாட்டு தலைவர்களும் கூட்டாக பத்திரிகையாளர்களை சந்தித்தனர். கையெழுத்தான ஒப்பந்தங்கள் பற்றி விளக்கினர். அப்போது பிரதமர் மோடி பேசியதாவது: கடந்த முறை இந்திய குடியரசு தின விழாவில் இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். தற்போது நான் இங்கு வந்துள்ளதில் மகிழ்ச்சி. இன்று இந்தோனேசிய அரசின் மிக உயரிய விருது எனக்கு அளிக்கப்பட்டது. இந்த விருது கோடான கோடி இந்தியர்களுக்கு கிடைத்த கௌரவம். இத்தனை பெரிய கௌரவம் வழங்கிய அதிபர் பிரபோவோ மற்றும் இந்தோனேசிய மக்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன். இரு நாடுகளும் பன்னெடுங்காலம் தொட்டே பாரம்பரிய கலாச்சார தொடர்புடையது. 2018 இரு நாடுகளுக்கிடையே போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி கல்வி, தொழில்நுட்பம், பாதுகாப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட பல துறைகளில் இரு நாடுகளும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ளன. இரு நாட்டு தலைவர்கள் இடையிலான இன்றைய சந்திப்பு வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. வரும் காலத்தில் இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். கடல்சார் வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்துறை வளர்ச்சி தொடர்பாக இரு நாடுகளும் இணைந்து செயல்பட முக்கிய முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்திய பெருங்கடலில் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் இரு நாடுகளின் கடலோர காவல் படையினர் சேர்ந்தே ரோந்து பணியில் ஈடுபடுவர். வறுமையை ஒழித்து மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதே இரு நாட்டு அரசுகளின் பிரதான கடமை மற்றும் குறிக்கோளாக உள்ளது. அதற்கான பணிகளில் நாங்கள் ஈடுபடுவோம். இன்றைய ஒப்பந்தத்தின் விளைவாக இந்தியாவில் தயாரிக்கப்படும் உயர்தர மருந்து பொருட்கள் இந்தோனேசியாவில் தடையின்றி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. 21ஆம் நூற்றாண்டு தொழில்நுட்பத்திற்கானது. இரு நாடுகளும் இளைஞர்களை அதிகம் கொண்டுள்ளது. எனவே உணவு பாதுகாப்பு, ராணுவம், விவசாயம் உள்ளிட்ட துறைகளின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கும் நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம். இந்திய உயர்கல்வி நிறுவனங்களின் கிளையை இந்தோனேசியாவில் அமைக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு பெரிதும் கைகொடுக்கும் அரிய வகை கனிமங்களை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வது பற்றியும் புதிய ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவின் UPI தொழில்நுட்பம் இந்தோனேசியாவில் அமலுக்கு வர உள்ளது. இதன் மூலம் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை வேகமெடுக்கும். தொழில்துறைக்கு இது மிகவும் பயனுள்ளதாய் அமையும். ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் நடவடிக்கையாக தேர்தல் நடைமுறைகள் குறித்த அம்சங்கள் பகிர்ந்து கொள்ளப்படும். இரு நாடுகள் இடையே கலாச்சார ஒற்றுமை வரலாற்றில் உள்ளது. நிகழ்காலத்தில் இரு நாடுகள் இடையே நம்பிக்கை உள்ளது. இரு நாடுகளின் வளர்ச்சியை எதிர்காலம் எடுத்துரைக்கும் என பிரதமர் மோடி பேசினார்.